சமைப்போம் சுவைப்போம் மோகனப்பிரியா குண்டூர் பாலக். இது ஆந்திரா ஸ்பெஷலு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, பூண்டு ஒரு முழு பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க, வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன்னு, உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை எவ்வளோ ஆட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு, புளி ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி எடுத்து இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகை போட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு இது எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்தோடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வைக்கும்போது மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனும் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு வரும். பாலக்கீரையை கழுகு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா கீரை இருக்கிறதே தெரியாதுங்க. நல்லா குழஞ்சிட்ருக்கும், நல்லா இதாகிருக்கும். இப்போ ரைஸ்லேயோ சப்பாத்திக்கோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆந்திரா ஸ்பெஷல்னால சூப்பரான சுவையான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரை சுவை சமைப்போம்.